இந்த கிருஷ்ணாவதாரத்துலதான் அற்புதமான பெருமையெல்லாம் கண்ணன் காண்பிச்சு கொடுத்தான். இந்த கிருஷ்ணாவதாரம் அப்படின்னாலே கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வீடுகள்ல. அதுவும் இந்த சாயந்திர நேரத்திலேருந்து இந்த ராத்திரி வரக்கூடிய நேரம் நடுநிசையில கண்ணன் அவதரிச்சதுனால இந்த ராத்திரி பூஜை ரொம்ப பெரிய பலன் தரும் என்று கொண்டாடுவார்கள். ஏன்னா எவ்வளவு ராத்திரி இழுக்க முடியுமோ இழுக்கலாம். ஏன்னா கிருஷ்ணன் நடுராத்திரி தானே அவதாரம் செய்தார் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கண்ணன் அவதாரம் செய்தது அவங்க அம்மா அப்பா ஹோம் அரெஸ்ட்ல இருந்த போது, ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்த போது, காராகிருக வாசம் அரெஸ்ட்ல இருந்த போது கிருஷ்ணர் அவதாரம் பண்றார். அப்போ தேவகிக்கும் வசுதேவருக்கும் நாதியே இல்ல, இந்த குழந்தைய எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல. 8வது குழந்தையால அழிவு அப்படின்னு கம்சனுக்கு சொன்ன உடனே ஒரு குழந்தையா அழிக்கிறானே, இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணியது அப்படின்னு அந்த அம்மா அப்பா கதற கதற கிருஷ்ணனுடைய அவதாரம் எப்படி இருந்ததா, கிழக்குல பூர்ணச்சந்திரன் உதித்தது போல இருந்ததா. கண்ணனுடைய அவதாரத்தை ரொம்ப அற்புதமாக பல்வேறு மகான்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த கிருஷ்ணனுடைய அவதாரம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம வீடுகள்ல இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்தா நம்ம என்ன பண்றோம், சாக்லேட் கொடுக்குறோம், இன்னும் முடிஞ்சா கேக் வெட்டுறோம், ஒரு பெரிய செலிப்ரேஷனா கொண்டாடுறோம். ஆனா கிருஷ்ண அவதாரத்தை எப்படி கொண்டாடினார்களாம், கிருஷ்ணாவதாரத்தை கொண்டாடாதவர்களே இல்ல அப்படிங்கிறார்கள். எப்படி இருந்துதான், மடுக்கள்ல தாமரை அழகாக புஷ்பிச்சுதான். இத்தனை நாள் கம்சனுக்கு பயந்து இந்த அக்னி இருக்கு இல்லையா, நெருப்பு, அதெல்லாம் அப்படியே எரியலாமா வேண்டாமா அப்படின்னு தயங்கி தேங்கி எரிஞ்சதெல்லாம், ஆஹா எங்க கண்ணன் அவதாரம் பண்ணியாச்சு, இனிமே எனக்கு கவலை இல்லை, இனிமே தர்மம் நிரூபணம் செய்யப்படும் அப்படின்னு கம்பீரமா அப்படியே இந்த அக்னி எல்லாம் ஜொலிச்சதாம். அதே மாதிரி உலகமே அமைதியா இருந்ததாம். முனிவர்களுடைய மனதும் மக்களுடைய மனதும் அப்படியே அமைதியாக ஒரு பக்தியினுடைய எதிர்பார்ப்போடு கனன்று இருந்தது அப்படின்னு சொல்லி வனங்கள்ல விருட்சங்கள்லாம் புதுப்பிக்க, வண்டுகள்லாம் அந்த தேனை உண்டு ரீங்காரம் பாட இந்த கிருஷ்ணாவதாரம் எப்படி இருந்ததா, தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்யுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துவம் பீதாம்பரம் சாந்திரபயோதசோபகம் மகார்ஹ வைடூர்ய கிரீட குண்டலத்விஷா பரிஷ்வக்த சகஸ்ர குண்டலம் உத்யங்கித கங்கணாதிபிஹி உத்தாம காஞ்சங்கித கங்கணாதிபிஹி விரோசமானம் வசுதேவ ஐக்ஷத தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம். அற்புதம். நம்ம கடவுளை பத்தி சொல்லும் போது சாதாரணமா ஓகே அப்படின்னு சொல்லுவோமா, சூப்பர்னு சொல்லுவோமா, அந்த சூப்பருக்கு டிஸ்கிரிப்ஷனே கொடுக்க முடியலையா. அற்புதம் அப்படின்னா அற்புதத்தை எப்படி வர்ணிக்கிறது, அற்புதம்னா அற்புதம் தான். அற்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம். எப்படி இருக்காராம் கடவுள், வரும்போது சங்கு சக்கர கதம் சன்னத்தனமான ஆயுதங்களோட அம்மா அப்பாவுக்கு காட்சி கொடுக்குறாராம். கொடுத்தா எல்லா அம்மா அப்பாவும் சந்தோஷப்படுவார்கள். இந்த அம்மா அப்பாவோ ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிறார்கள் இல்லையா, ஐயோ இந்த பையன் எல்லாத்தோடையும் இப்படி காட்சி கொடுத்தானா கம்சன் பிடிச்சுன்னு போயிடுவானேன்னு அம்மா அப்பாவுக்கு கவலையா இருக்கு. கொஞ்சம் மாத்திக்கோப்பான்னு சொல்ல கண்ணன் இந்த அம்மா அப்பாவுக்கு விளையாடுறதுக்கு கிலுகிலுப்ப எதுவுமே வாங்கி தரதுக்கு இல்ல, இந்த அம்மா அப்பாவோ ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிறார்களே, கையெல்லாம் கட்டுண்டு இருக்கு சங்கிலியால, நம்ம விளையாடலன்னு குறப்பட வேண்டாம் அம்மா அப்பான்னு அவனே கிலுகிலுப்ப போன்ற சங்கு சக்கரம் கதை எல்லாம் கொண்டு வந்து இதோ பாருன்னு அந்த அம்மாக்கும் அப்பாக்கும் தன்னுடைய அற்புதமான திருக்காட்சிய காண்பிக்கிறாராம். இப்படி ரொம்ப அற்புதமான திருக்காட்சியை காண்பிக்க அஷ்டமி ரோகிணியில் அவதரித்தான் கண்ணன், அகிலமெல்லாம் காக்க பிறப்பெடுத்தான். இப்படி அகிலத்தை காக்கிறதுக்காக பிறப்பெடுத்த கண்ணன் பொங்கும் யமுனையும் வணங்கி வழிவிட மங்களமூர்த்தி கோகுலம் அடைந்தான். பொங்கக்கூடிய யமுனா அப்படியே அழகா வழிவிழ வசுதேவர் தலையில ஒரு தட்டுக்கூடையோட இந்த குழந்தைய கொண்டு போனா அப்படியே பாம்பு குடைபிடிக்க அழகாக போகிறாராம். எங்க கோகுலத்துக்கு. பொங்கும் யமுனையும் நகர்ந்து வழிவிட மங்களமூர்த்தி கோகுலம் அடைந்தார். அங்க கோகுல மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், அப்பா கிருஷ்ணன் வந்தாச்சுன்னு.